जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। இந்த உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா காரண காரியம் இல்லாம எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடியனுடைய வாழ்க்கை தான்ங்கிறது இல்லைங்க. இதை கேட்கக்கூடிய உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதமான துன்பம் கஷ்டம் அப்படியே தொண்டைய பிடிக்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற அளவுக்கெல்லாம் கூட எல்லாத்தையும் மீறி உயிரோட இருக்கிறதே கஷ்டம், நம்ம போயிடலான்ங்கிற சிந்தனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நம்மளுடைய மன கஷ்டம் சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அமையலாம். ஆனா இது அமையறது கூட தெய்வத்தினுடைய அனுகிரகம்தான் அப்படிங்கிறத அடியன் தெளிவா சொல்றேன். என்னப்பா இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சத்தியம்தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு படைப்பிலுமே தெய்வம் செதுக்கி செதுக்கி தான் வச்சிருக்கு. காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காதுங்க. எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் உண்மையா இருக்குங்கிறத அடியனுடைய இப்ப சொல்ல போற நிகழ்வுகள்ல இருந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். காலம் கடந்து கடந்து போனது. அப்ப இந்த சாய்பாபாவெல்லாம் இந்த தள்ளு வண்டியில வச்சு நிறைய இந்த பொம்மை மாதிரி இந்த இதுல செய்வாங்க தெரியுமா? அப்படியே கீழே தள்ளினா உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சுரூபமா செஞ்சு அந்த மராட்டிக்காரங்களா ரோட்ல வச்சு விற்பாங்க தெரியுமா? அப்ப ஒரு பாபாவை வாங்கிட்டு போய் வணங்க ஆரம்பிச்சிட்டேன் ரூம்லயே. ரூம்ல இருக்கிற பசங்களாம் பைத்தியம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு, பைத்தியம் பைத்தியம்னு என்ன பிடிச்சி திட்டினாங்க. அப்பதான் நல்லா விபூதியை போட்டுக்கிட்டு சாயி 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 சாயின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் பாபாவுடைய சாயி சச்சரிதம்னு ஒண்ணு இருக்கு, மயிலாப்பூர் பாபா கோயில் ஒண்ணு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாயின்றது மட்டும் தெரிஞ்சது எப்படின்னா பாபா ஆட்கொண்டதுனால. அதுக்கப்புறம் என்னுடைய 2 தோழிகள்கிட்டையும் போய் அடியன் இந்த மாதிரி பாபா அனுகிரகம் பண்ணார், உங்க சாமி அனுகிரகம் பண்ணுச்சு. அப்ப ஏன் பாபான்லாம் வரல, உங்க பாபா வந்தாரு, இந்த மாதிரி பண்ணாரு. அப்ப 2 தோழிகளுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையே, பாபாவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு போல் இருக்கே அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலம் கடந்து போனது, கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சுது. பாபா கொஞ்சம் கொஞ்சமா காயை நகர்த்தி டோட்டலா என்ன முழுசா ஆட்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல் இருக்கு. இப்ப தெய்வமானது ஒருத்தரை முழுசா ஆட்கொள்ளணும்னு நினைச்சிட்டா ஏகப்பட்ட இடர்பாடுகளையும் கஷ்டங்கள் நஷ்டங்களையும் அப்படியே கொட்டிடும். இது நல்லதுதான். இது எப்படி நல்லதுன்னு சொல்றேன்னா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் தெய்வம் என்னத்துக்காக அப்படி பண்ணிச்சு அப்படின்னு. சில நேரத்துல நம்ம பாபாவை வணங்கிக்கிட்டே இருக்கும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நஞ்சம் இல்லாம உயிரே போற அளவுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, பாபா உன்னை இவ்வளவு கும்பிட்டு உனக்கு இனி எங்களை என்ன காப்பாத்தலையேன்னு நம்ம பாபாவை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறோம். ஆனா அந்த கஷ்ட நஷ்டங்கள் நம்மளுடைய கர்மா மூட்டைய பாபா பிரிச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது கூட நமக்கு தெரியல. நமக்கு பின்னாடி கர்மா மூட்டைகள், கொஞ்ச நஞ்ச மூட்டை இல்ல, கோடிக்கணக்கான மூட்டைகள் நம்ம செஞ்சு பிச்ச பாவம். அந்த ஒவ்வொரு மூட்டையையும் நம்ம மேல கொண்ட கருணையினால சாயிபாபா போன்ற மகான்கள் எல்லாருமே தான் யார் ஆட்கொண்டமோ அத்தனை பக்தர்களுடைய கர்மா மூட்டையெல்லாம் பிரிச்சு வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்தை கொடுத்து 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 மொத்தமா காலி பண்ணிடுறாங்க. இப்ப பாபா கிட்ட அடைக்கலம் புகுந்த அத்தனை பேருக்குமே என்னன்னா தலைக்கு வந்தது தலைமுடியோட போனிச்சா மாதிரிதான் விஷயங்கள் நடக்கும். பாபா ஆட்கொள்ளலைன்னா ஆளே காலி பண்ணிடும். அந்த மாதிரி அந்த குருநாதருடைய அந்த கருணை கொண்ட பார்வை தீட்சை இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் சௌக்கியமா இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனுபவம் இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். அடியனுக்கு அத்தகைய அனுபவத்தை குருநாதர் கொடுத்தாருன்றதுக்கு தான் இந்த பதிவு அடியன் சொல்லிட்டு இருக்கேன். இது மூலமா உங்களுக்கும் சில புரிதல்களை சுவாமி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்றத நினைக்கிறேன். அப்படி கொஞ்ச காலகட்டத்துல என்னாச்சு அப்படின்னா, என்னுடைய 2 தோழிகளும் அடியனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அடியனுக்கு
என்னுடைய ஒரு பலவீனம் உனக்கு ஒண்ணு இருக்கு. அதை ஓப்பனாவே சொல்றேன். என்னன்னா, அடியன் வந்து யார் மேலேயாவது அன்பு பாசம் வச்சிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், அது ஈஸியா ஒரே குடும்பத்துல நம்ம குடும்பம் நம்ம நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறச்ச அந்த குடும்பத்தை விட்டு நம்ம வெளியில வரக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய தோழிக்கு கல்யாணமாகி அவங்க இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன். அப்ப நம்ம கூடவா இருக்க முடியும்? அப்ப இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்ப நம்ம சந்தோஷமா வாழ்த்தி அனுப்பிச்சு தானே வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய நம்ம வந்து ஒரு அம்மான்ற ஒரு பாசத்தை வந்து கொட்டி விட்டோமே. ஆனா நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்றது? இனிமே யார் மேலேயும் அன்பு வைக்க கூடாது, பாசம் வைக்க கூடாதுன்றதெல்லாம் பைத்திய மாதிரி மனசுக்கு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த புலம்பல் வந்து என்னை ரொம்ப கட்டி போட்டுடுச்சு. கம்பெனிக்கு கூட என்னால் போக முடியல. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க அம்மாவுடைய ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்துட்டு, இந்த குருநாதருடைய அனுகிரகம், ஜெகத்மாதா ராதாகிருஷ்ணாவோட தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமும் என்னை விதி விடல. பயங்கரமா அம்மாவோட ஞாபகத்தை கொடுத்து ரொம்ப காயப்படுத்தி விஷத்தையே கொடுக்க வச்சுட்டு விஷத்தை குடிச்சாச்சு. விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல. இது நம்ம ஊரா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில பார்த்து சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆனால் அடியன் அந்த குடிச்ச விஷம் வந்து ரொம்ப ஏறிட்டதுனால என்னை மறந்து நான் விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு அப்ப தெரியல. ஆனா ஒரு நேரத்துல என்னுடைய ஒரு நண்பனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் விஷம் குடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷம் குடிச்சது. என்னால முடியல, எங்க அம்மா ஞாபகம் எனக்கு வந்துட்டு அப்படின்னு விஷத்தை குடிச்சிட்டேன். உடனே அவனுங்க என்னை தேடி கண்டுபிடிச்சு 3 பேர் அந்த 3 பேருமே அவங்களுடைய பாதத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அந்த 3 பேரும் இல்ல, அதுக்கும் மேல குருநாதன் கிருபை இல்லைன்னா நான் பிழைச்சிருக்க மாட்டேன். அப்ப அந்த 3 பேருமே என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு போராடி உயிரை காப்பாத்தினாங்க. அப்ப வந்து நான் அப்பவே போயிருக்கணும். அப்பவே போயிட்டேன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஆனா உயிர் பிழைச்சாச்சு. எதுக்காக பிழைச்சோம், ஏன் பிழைச்சோங்கிற கேள்விலாம் எனக்கு ரொம்ப வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அது குருநாதருடைய கைங்கரியம், குருநாதருடைய சேவைக்காகத்தான் பாபா நம்மளை உயிர்ப்பிச்சு பிச்சை போட்டிருக்கார். இந்த உயிரை பிச்சை போட்டிருக்கார். 2011 சரவணன்கிறவன் இறந்தாச்சு. சரவணன்கிறவர் இறந்துட்டார். இப்ப என்ன சரவணனா? சாய் சரவணன். இப்ப புரியுதுங்களா? வெறும் சரவணனா தான் இருந்தோம். இப்ப சாய் சரவணனா பாபா மாத்திட்டார். முன்னாடி குருநாதர் இருக்கார், பின்னாடி அந்த பேரும் அவருடையதே, என்னுடையது அல்லங்கிறது தீர்மானமா தெரிஞ்சு போயிட்டு, அப்படிதான் உயிர் பிழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா தேறி கம்பெனிக்கு போனா என்னை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. என்னப்பா அப்படி சொல்ற? ஆமா, எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு ரீசன், என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஷம் குடிச்சிட்டேன் அப்படின்ன பிறகு திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஏதோ அவன் கம்பெனில ஏதாவது தேவையில்லாத ஒரு ஆபத்து ஆயிட்டு அப்படின்னா கம்பெனிக்கு தானே ஒரு இது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனில இருந்து என்னை தூக்கிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நான் வேலை பார்த்த அந்த இடத்தினுடைய மேனேஜர், குவாலிட்டி டிபார்ட்மெண்டோடைய மேனேஜர், அவருடைய வீட்டுக்கே நான் போயிட்டேன். அவர் வீட்டுக்கு போனா, டே இதுக்குடா நீ வந்த, போடா வெளில அப்படின்லாம் அவரு சொல்லல. ஏன்னா அவரு பாபாவோட பக்தர். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. உள்ள வா சரவணான்னாரு. போனோம். போயிட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, நீலாம் எவ்வளவு அளவு நீ வளர வேண்டியவன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டியப்பா. சரி, ஏதோ நடந்துட்டு போச்சு. ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி முதலா பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை என் கையில கொடுத்து, இந்த ஆப்டேக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு டிவோட்டி கூட வயிற்று வலி தாங்க முடியாம கிணத்துல குதிச்சு இறக்க போவார் இல்லையா, அப்ப கூட பாபா வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய அந்த சரித்திரத்துல
ஏதோ ஒரு பக்தன் வயிற்று வலி காரணமா கிணத்துல விழுந்துருவான், அவனை சுவாமி அக்கல்கோட் மகாராஜ் காப்பாத்தி அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா. எது நடந்தாலும் நடக்கிறது நடந்து போட்டோம், அதை உன் கருமா அனுபவிச்சு இந்த ஜென்மாலேயே முடிச்சுக்கோ, இல்லைன்னா திரும்பவும் அதே ஜென்மால உனக்கு அதே வினை வருங்கிறத அக்கல்கோட் சுவாமி சமத்தருடைய சரித்திரத்துல இருந்து இந்த ஆப்னேகர் படிச்சு எவ்வளவு ஒரு தன்னுடைய உயிரை மாச்சிக்காம திருப்பி பாபாவோட அனுகிரகத்தினால காப்பாற்றப்பட்டார். அந்த அத்தியாயத்தை எனக்கு அந்த சார் கொடுத்தார். அது படிச்சதுக்கு அப்புறமா அந்த புக்கை அடியேனே வாங்கிக்கிட்டேன். சார் இது ஃபுல்லா நான் படிச்சுக்கிறேன் சார், உனக்கே நீயே வச்சுக்கோ, நீ நல்லபடியா இருப்பான்னு சொல்லி எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவர் மூலமா பாபா எனக்கு கொடுத்தார். அப்பலேருந்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பெருமாள் கோயில்ல போய் உட்காருவேன், டெய்லி உட்கார்ந்து சாயி சச்சரிதத்தை விடாம படிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனசுல சாயி சச்சரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான சத்தியமான வாக்கியங்கள் உள்ள புகுந்து கொண்டே இருந்தது. வாழ்க்கையில இனிமே பாபாவுக்காக தான் நம்ம வாழணுன்ற முடிவே மனசுக்கு வந்துச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா, போனவன் போயிருக்க வேண்டியதானே, உயிர் போயிருக்க வேண்டியதானே. ஆனா ஏன் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, பாபாவுக்காக நம்ம இருப்போம்ப்பா. இத்தனைக்கு எங்க அப்பா உயிரோட இருக்கார். எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. எங்க அப்பா இந்த ஊர்ல, சொந்த ஊர்ல அவர் பாட்டுக்கு என் பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஆனா அடியன் வந்து இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் உயிர் போய் உயிர் வந்ததுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படிலாம் மறைச்சாச்சு. அதை கூட உங்கள்ட்ட இன்னைக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். எதுக்கு பகிர்ந்துக்கிறேன்னா, தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி வேணாலும் ஒரு ஜீவனுடைய வாழ்க்கையில உட்புகுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கதை. இதை வந்து எல்லாரும் தயவு பண்ணி நான் எப்பொழுதும் சொல்றதுதான் சொல்றேன், இந்த கேரக்டரை எடுத்துக்குங்க, தெய்வத்துடைய அனுகிரகத்தை பாருங்க. இது ரெண்டுத்தையும் தான் நீங்க பார்க்கணும். அடியனை விட்டுடுங்க, சொல்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? இது கதாபாத்திரம். இப்படி ஒரு ஜீவனுடைய வாழ்க்கையில இப்படி சுவாமி அனுகிரகம் பண்ண ஒரு கதாபாத்திரம். அதை மட்டும் எடுத்துக்குங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலயோ இல்லை உங்களை சுத்தி இருக்கிற வாழ்க்கையிலோ ஏற்பட்டிருக்கும். அப்ப அதுக்கான புரிதல் இல்லாம பாவம் அவங்க எல்லாம் கதிகலங்கி நின்று இருப்பாங்க. அப்ப அதுக்கான அர்த்தங்கள் இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? இந்த அனுபவங்களை பிறருக்கு சொல்லி அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் நல்ல விதமா. அதுக்குதான் இந்த அனுபவங்களை அடியன் வந்து கிளீனா அடியன் உங்களுக்கு சொல்றேன். ஆக மொத்தம் இந்த சாயி சச்சரிதத்தை படிக்க ஆரம்பிச்சோம். திரும்பவும் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு முதலா போய் பாபாவை தரிசிச்சோம். நிறைய அனுபவங்களை சுவாமி கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்கேயும் என்னால இருக்க முடியல. நேரா திரும்ப புறப்பட்டு ஊருக்கே வந்துட்டேன், சொந்த ஊருக்கே வந்துட்டேன். அப்படி சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நிகழ்ந்தது அப்படின்றத அடுத்த பகுதியில சொல்றேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய், போலோ ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய்.